வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் புளிச்சக்கீரை ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் நல்லா சூடு இருந்ததும் ஒரு 4 ஸ்பூன் தனியா எடுத்து வச்சுருக்கேன். இந்த தனியாவை சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெறும் கடாயிலேயே இப்போ நம்ம இது ரெண்டையும் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டதும் நான் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். ஸ்டவ் மேலே இதே கடாயை வச்சுட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா வரமிளகா நான் ஒரு 15 வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வரமிளகாவை நான் இதில் சேர்த்துடுறேன். மிளகாவை தீயாமல் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், மிளகாவை நல்லா வறுத்துட்டு இப்போ நான் ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை நான் ஒரு பெரிய கட்டு 2 கட்டு நான் புளிச்சக்கீரை வாங்கிட்டு வெறும் இலையை மட்டும் பறித்து எடுத்து வச்சு நல்லா தண்ணியில் அலசி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இந்த கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எண்ணெயிலேயே நம்ம இந்த கீரையை போட்டு இப்போ வதக்கிக்கலாம். கடாய் ஃபுல்லாக பத்தாத கீரை, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வதக்கி நீங்கள் சேர்த்திங்கன்னா சரியாக போயிடும். கீரை வதங்க கொஞ்சம் தான் வரும். நான் எடுத்துருக்கிற கீரைக்கட்டு ரொம்ப பெரிய கீரைக்கட்டாக இருந்ததுனால நான் மிளகா 15 மிளகா எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ கீரை இருக்கோ அதுக்கேற்றது போல் நீங்கள் மிளகா சேர்த்துக்கோங்க. பாருங்கள், கீரை நான் எவ்வளோ போட்டிருந்தேன், நல்லா வதங்கி எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இன்னும் கீரை நல்லா வதங்கும். நம்ம பச்சையாக போட்ட கீரை இந்த மாதிரி மாறினதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் நம்ம குக் பண்ணால் போதும், கீரை நல்லா வெந்துடும். கீரையை நல்லா ஒரு 10 நிமிஷம் நான் குக் பண்ணிட்டேன். பாருங்கள், கீரை நல்லா வெந்துருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த கீரையை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும், அதனால் நல்லா சூடு ஆறட்டும். வறுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி விதை, சீரகம், வரமிளகா இதை ரெண்டுத்தையும் நான் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சிடுறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், நல்லா நான் பொடியாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த புளிச்சக்கீரையை நம்ம சேர்த்துடலாம். பார்த்தீங்கன்னா வேக வைக்கும் பொழுதே நம்ம நல்லா கீரை நல்லா வெந்து வந்திருக்கு. பார்க்கறதுக்கு அரைச்சா மாதிரியே இருக்குது பாருங்கள். சும்மா லைட்டாக ஒரு சுற்றி எடுத்தால் போதும், ரொம்ப அரைஞ்சாலும் நல்லா இருக்காது. புளி ஊற வச்சு எடுத்துருக்கேன். சின்னதாக ஒரு நெல்லிக்காய் இருக்கும் இல்லையா, அந்த சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கிட்டால் போதும், அதிகமாக சேர்க்க வேண்டாம். பாருங்கள், கொஞ்சம் தான் நான் சேர்த்துருக்கேன். புளிச்சக்கீரையே புளிப்பாக தான் இருக்கும், அதனால் சும்மா லைட்டாக புளி சேர்த்தா போதும். கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்சியில் ஒரு 2 சுற்றி எடுத்துக்கலாம். கீரையை பாருங்கள், நல்லா அந்த மசாலாவோடு சேர்த்து நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நான் நைஸாக அரைக்கலை பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சுட்டு இந்த கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 6-7 பல்லு பூண்டை தோலோடு நசுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடுறேன். ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. இதையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த புளிச்சக்கீரை விழுதை நம்ம சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் கம்மியில் வச்சுட்டே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஊற்றி இருக்கிற எண்ணெய் எல்லாம் நல்லா புளிச்சக்கீரை நல்லா அப்சர்வ் பண்ணணும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணணும். இந்த புளிச்சக்கீரை ஊறுக்காவை நம்ம சாதத்தோடு அப்படி பிசைஞ்சு சாப்பிடலாம், அப்படி இல்லைனா தயிர் சாதம், ரசம், சாம்பார் சாதம் இது கூட நம்ம ஊறுக்காய் போல் தொட்டு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். பாருங்கள், நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றி இருந்தோம், எல்லா எண்ணெயுமே நல்லா புளிச்சக்கீரை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. புளிச்சக்கீரை போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம குக் பண்ணால் போதும். பாருங்கள், நல்லா 2 நிமிஷம் நான் குக் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருந்தோம், எல்லா எண்ணெயுமே நல்லா இழுத்துருக்கு. புளிச்சக்கீரை ஊறுக்காய் நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதில் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்பு நம்ம கரெக்டாக போட்டிருந்தோம்னா இது ரொம்பவே கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஒரு கண்ணாடி பாத்திரத்துலையோ இல்லை ஸ்டீல் பாத்திரத்துலையோ தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு இந்த ஊறுக்காவை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணோம்னா 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். அதே ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வெளியிலே வச்சு யூஸ் பண்ணணும்னா ஒரு 10லேருந்து 15 நாள் நல்லாயிருக்கும் கெட்டு போகாமல். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லா டிஷ்ஷோடு நம்ம சாப்பிடலாம், வெறும் சாதத்தோடு நம்ம பிசைஞ்சு சாப்பிடலாம். எப்போவுமே நமக்கு இந்த கீரையெல்லாம் கிடைக்காது. கிடைக்கும் பொழுது இந்த கீரையெல்லாம் வாங்கி நம்ம சமைச்சு சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது.
அப்பப்போ நீங்கள் உங்களுடைய உணவில் சேர்த்துக்கோங்க. இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் புளிச்சக்கீரை ஊறுகாய் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.